விருதுநகரில் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா போட்டியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை வடக்கு தொகுதியில் பால் கனகராஜ், திருவள்ளூரில் பொன் பாலகணபதி உள்ளிட்டோர் பாஜக சார்பில் களம் காண்கின்றனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா போட்டியிட இருப்பதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவலை பார்த்து வருகிறோம். பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. நேற்றைய தினம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை வடக்கு தொகுதியில் பால் கனகராஜ், திருவள்ளூரில் பொன் பாலகணபதி ஆகியோர் போட்டியிட இருக்கின்றனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ராதிகா களம் காண இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். பாஜகவானது இரண்டாவது வேட்பாளர்கள் பட்டியலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவைக்கான இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது பாஜகவுடைய தேசிய தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன்படி விருதுநகரில் நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிட உள்ளதாகவும், தென்காசியில் ஜான் பாண்டியன் போடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது பாஜகவுடைய தலைமையானது வெளியிட்டுள்ள அந்த வேட்பாளர் பட்டியலில் பெயர்களானது இடம்பெற்றுள்ளது. அதே சமயம் புதுச்சேரியில் நமசிவாயம் போட்டியிட உள்ளார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது பாஜகவுடைய தலைமை வெளியிட்டிருக்கிறது. நேற்று ஏற்கனவே முதற்கட்ட தமிழ்நாடு வேட்பாளர்களுக்கான முதற்கட்ட பட்டியலானது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீதமுள்ள பட்டியலிலும் தற்பொழுது பாஜகவுடைய அந்த பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளதாக பாஜகவுடைய தேசிய தலைமை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையினுடைய வட சென்னை பகுதியில் பால் கனகராஜ் போட்டியிட உள்ளதாகவும், நாமக்கல்லில் KP ராமலிங்கம் போட்டியிடுவார் எனவும், திருப்பூரில் AP முருகானந்தம் போட்டியிட உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது பாஜக தலைமை அடுத்து வெளியிட்டிருக்கிறது. அதே சமயம் விலங்கும்பங்கோடு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் VS நந்தினி வேட்பாளராக பாஜகவினுடைய தலைமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த வேட்பாளர்கள் கூடிய விரைவில் தங்களுடைய வேட்புமனுவையும் தாக்கல் செய்ய உள்ளது எனவும், முழுமையான பரப்புரையில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது பாஜகவினுடைய தேசிய தலைமையானது வெளியிட்டுள்ளது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வ பட்டியலை தற்பொழுது பாஜகவானது வெளியிட்டுள்ளது. நேற்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை தொகுதிகளுக்கு இதுவரை பாஜக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது சுசித்ரா? மிக முக்கியமாக முதற்கட்ட பட்டியலை பொறுத்தளவில் சுமார் 9 தொகுதிகளுக்கான ஒரு பட்டியலை தான் நேற்று பாஜகவானது வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கூடுதலான தொகுதிகள் இன்று வெளியிடப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் இதுவரை சுமார் 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பாண்டிச்சேரியோடு சேர்த்து மற்றும் 19 தொகுதிக்கான வேட்பாளர் தற்பொழுது பாஜகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டதாலும், அதில் ஒரு சில தொகுதிகள் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்காக வழங்கப்பட்ட தொகுதிகளாகவும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களையுமே சேர்த்து பாஜகவானது அதிகாரப்பூர்வ பட்டியலில் அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். மீதமுள்ள அந்த பட்டியல் என்பது கூடிய விரைவில் வெளியாகும் எனவும், அதற்கான ஆலோசனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் பாஜகவுடைய தலைமை அலுவலகமானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அதாவது இந்த வேட்பாளர்களுடைய ஆலோசனை என்பது பாஜகவுடைய மாநில தலைமை மட்டுமல்லாமல் தேசிய தலைமையினுடைய அந்த கோர் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு வழங்கப்பட்ட ஒப்புதல்களாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்புதலுக்கு பிறகு பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு இந்த வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் தான் கூட்டணி கட்சிகளுடைய பெயர்களும் அவர்கள் பரிந்துரைத்த பெயர்களை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் பாஜகவானது தற்பொழுது கூறியுள்ளது. நேரடியாக திமுக பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது? அதே போல திமுக கூட்டணிகளோடு எந்தெந்த இடங்கள்ல போட்டி கடுமையாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் சுசித்ரா? மிக முக்கியமாக அதாவது திமுக மற்றும் பாஜகவுடைய நேரடி மோதல்கள் சுமார் 15க்கும் அதிகமான தொகுதிகள் நேரடியாகவே திமுகவை எதிர்த்து பாஜகவுடைய வேட்பாளர்களானது களமிறக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அதாவது இந்த ஸ்டார் தொகுதிகள் என அழைக்கப்படும் பல்வேறு தொகுதிகளில் குறிப்பாக இந்த இரண்டாவது பட்டியலில் விருதுநகர் தொகுதி பொறுத்த அளவில் ராதிகா சரத்குமார் திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு எதிராக அவர் களமிறக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.
வருகிறது. அதே சமயம் சென்னை தென் சென்னை பகுதியை பொறுத்தளவில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாகவே களமிறங்க உள்ளார். மேலும் கோயம்புத்தூரில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது போல பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் களமிறங்க உள்ளார். இந்த தொகுதிகளை பொறுத்தளவில் சுமார் 17க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்பது பாஜக மற்றும் திமுகவுடனான ஒரு நேரடி மோதல் உள்ள தொகுதிகளாகவே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தொகுதிகளுமே இந்த முறை திமுக பாஜகவிற்கான ஒரு மோதல் என்பது நேரடியாகவே இருக்கிறது. அதிக தொகுதிகள் என்பது ஸ்டார் தொகுதிகளாக 2 பக்கங்களிலுமே பார்க்கப்படுகிறது. கனிமொழி, தயாநிதி மாறன், ராசா உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். நீலகிரியில் ராசாவை பொறுத்தவரையில் அவருக்கு எதிராக மத்திய அமைச்சர் எல் முருகன் களமிறக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தென் சென்னையில் தமிழிசை தங்கபாணிக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டுள்ளார். அதே போல திருநெல்வேலியை பொறுத்தளவில் நயினார் நாகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொகுதிகளில் அதாவது ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கணக்கீட்டில் இந்த ஒரு வேட்பாளர் பட்டியலானது தயாரிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் பாஜகவுடைய அமைப்பு செயலர் BL சந்தோஷ் தெரிவித்துள்ளார். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. பாஜக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன் இணைக்கிறார். தேவப்பிரியன், உங்களிடம். நன்றி நந்தா. பாஜகவுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த பாஜக வேட்பாளர் பட்டியல் தேர்வு என்பது மிக மிக உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த தேர்தலின் போது பாஜகவுடைய வியூகங்கள் என்னவாக இருந்தது என்றால், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரத்தை முன்கூட்டியே தொடங்குவது, பிரதமருடைய வருகையை அந்த இடத்தில் திட்டமிடுவது, அதற்கு பிறகு களத்தில் எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய பாஜகவுடைய வாக்கு வங்கி கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்று ஏற்கனவே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சிதம்பரம் தொகுதி வழக்கமாக அதிமுக பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக கடந்த காலத்தில் இருந்தது. தற்போது இந்த இடத்தில் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதியானது தற்போது பாஜக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அதில் கார்த்தியாயினி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நட்சத்திர வேட்பாளர். திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடுகிறார். அதே போன்று தென்காசி தொகுதி தற்போது கவனம் இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் தென்காசி தொகுதியில் அதிமுக தரப்பில் தற்போது புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில் ஜான் பாண்டியன் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராதிகா சரத்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மதுரையை பொறுத்த வரைக்கும் ராமஸ்ரீனிவாசன், இவர்கள் அனைவரும் நன்கு பரிச்சயமானவர்கள். ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய முக்கிய பிரபலமான ஒரு முகமாக அறியப்படக்கூடியவர். பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மட்டுமில்லாமல் அண்மை காலத்தில் தொடர்ந்து பாஜகவுடைய முக்கிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் என்றால் இவருடைய தேர்தல் களம் இறக்கப்பட்டிருக்கூடிய நிகழ்வு என்பது மதுரைக்கான முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் ஏற்கனவே கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் 2வது முறையாக இன்று மதுரை தொகுதியில் களம் காணக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் போட்டி இன்னும் கடுமையாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. மதுரைக்கு பிரதமருடைய வருகை திட்டமிடப்பட்டிருந்ததும் கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக திட்டமிடப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்ததாக சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி. அங்கு வேட்பாளர் தேர்வு என்பது இன்னும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட தேவநாதன் யாதவ் தற்போது அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ பாஜக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் ஓரளவுக்கு நன்கு பிரபலமானவர்கள். நேற்று அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலும் என்பதும் அதிகளவு கவனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலும் அதை எந்த அளவுக்கும் குறைந்ததாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்தாக கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் VV செந்தில்நாதன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கரூர் தொகுதி தற்போது காங்கிரஸ் கட்சி வசம் இருக்கக்கூடிய தொகுதி. அங்கு ஜோதிமணி மீண்டும் களமிறக்கப்படலாம். அவருக்காக தான் அந்த தொகுதியை திமுகவிடமிருந்து மீண்டும் வலுக்கட்டாயமாக காங்கிரஸ் மீட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக கடுமையாக போராடி தான் கரூர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ். தற்போது அந்த இடத்தில் பாஜக நேரடியாக களம் காண்கிறது. பொள்ளாச்சி தொகுதியும் அப்படிதான். திருப்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் AP முருகானந்தம் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் தொகுதி தற்போது திமுகவுடைய கூட்டணி கட்சியான
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தொகுதி வேட்பாளராக KP ராமலிங்கம் ஏற்கனவே திமுகவிலிருந்து அங்கு போனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமனும், சென்னை வடக்கு சென்னையில் பால் கனகராஜும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பாலகணபதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் ஒரு தனி தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் தொகுதி என்பது தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய தொகுதி. அங்கு யார் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு மிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு என்பது ரொம்ப ரொம்ப கவனத்தை பெற்றிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்ட்ராட்டஜி பாஜகவுடைய வேட்பாளர் தேர்வு என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக வாக்கு சதவீதத்தை முடிந்த அளவுக்கு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் நன்கு பரிச்சயமான முகங்களை முன்னிறுத்துவதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதோடு எந்த இடத்திலும் ஒட்டுமொத்தமாக 2ஆம் இடத்தில் அல்லது முதல் இடத்தை தக்க வைப்பதற்கான யுக்தி, அதாவது முதல்ல 2ஆம் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சியா அல்லது வாக்குசத்தில் அதிமுகவை முந்துவதா அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய டஃப் காம்படிஷன் அப்படின்றது அரசியல் நோக்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ வெற்றியை தாண்டி அவர்கள் எக்காரணம் கொண்டு வாக்குசத்தை மீட்டு விட வேண்டும் அல்லது அந்த இடத்தை பிடித்து விட வேண்டும். தங்கள் வைத்த கிளைம், அதாவது அதிமுகவை நாங்கள் பின்னுக்கு தள்ளிட்டோம், 2ஆம் இடத்தில் இன்னைக்கு நாங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமை எப்படியாவது உண்மையாக்கணும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த இந்த வேட்பாளர் அறிவிப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை நம்மால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் பாஜக களத்தில் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்க தரப்பில் நம்பப்படுது. ஸோ எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தாக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மளுடைய நேரோட பேசலாம். சார் வணக்கம். பாஜகவுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி பல முக்கிய பிரமுகர்களை இந்த தேர்தல் களத்தில் இறக்கி போட்டியை கடுமையாக்க வேண்டும் என்று விரும்பி இருப்பது தெரிகிறது. அதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். பட்டியலில் பல பிரபலமானவர்கள் இருப்பது. எப்படி அதிமுகவுக்கு பிரபலமானவர்கள் இல்லாதது, வேட்பாளர்களாக இல்லாதது பலவீனமோ, அதற்கு நேர் எதிராக பிரபலமானவர்களை களத்தில் இறக்கி இருப்பது பாஜகவின் பலம். போட்டி பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அண்ணாமலையை வேட்பாளராக களம் இறக்கியது என்பது சரியான முடிவா என்பதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு வலிமையான பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர். அவரை ஒரு தொகுதிக்குள் அடைப்பது போல அந்த தொகுதியில் நிறுத்திவிட்ட காரணத்தால் அவர் பிற தொகுதிகளுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இயலாது. ஆகவே அது தவறான முடிவோ என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்போ இந்தியா முழுமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் களமிறங்கினாலும் பிரச்சாரம் மேற்கொள்ள போனாலும் அவரும் தேர்தலில் நிற்கிறார் இல்லையா? ஸோ தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நிலை வேறு. இங்கே 2026 தேர்தலில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியால் முன்னிறுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்து வந்த நிலையில் பாத யாத்திரையின் மூலம் பாரதிய ஜனதாவின் பக்கம் வலிமையை கூட்டுகிற முயற்சியை அவர் மேற்கொண்டு வந்த நிலையில் இப்போது ஒரு தேர்தல் களத்தில் ஒரு தொகுதிக்குள் அவரை அடைப்பது, நிறுத்துவது என்பது சரியான முடிவுதானா என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மாறுபட்ட கருத்து இருக்கிறது. என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்தோடு உடன்படுகிறோம். அவர் வலிமையாக பல தொகுதிகளுக்கும் சென்று சுற்றுப்பயணம் செய்வதன் மூலம் வலு சேர்க்க முடியும். அந்த வாய்ப்பை இப்போது பாஜக இழந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்காக தமிழகம் முழுவதும் சென்று வலிமையாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இவரை எதற்காக நிறுத்த வேண்டும் என்ற கேள்விதான் பெரிதாக எழுகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். அடுத்ததாக திருப்பூர் தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் நம்முடைய நேராக பேசலாம். சார் வணக்கம். பாஜக தரப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். திருப்பூர் தொகுதி அப்படின்றது ஏற்கனவே திமுக கூட்டணி வசம் இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ திருப்பூர் ரொம்ப தேசிய அளவுக்கு முக்கியத்துவம் கவனம் பெற்றக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்ல முடியும். திருப்பூர் தொகுதிக்கு உங்களுடைய கனவு என்னவாக இருக்கு? எதை நோக்கி திருப்பூரை நீங்க கொண்டு போவீங்க? உங்களுடைய வாக்குறுதி என்னவாக இருக்கும் மக்களுக்கு? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கோவை திருப்பூர் என்பது அனைத்து பகுதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். இருந்தாலும் வருமானம் அதிகமாக ஈட்டி கொடுக்கக்கூடிய இடங்களில கோவையும் திருப்பூரும் அதிக அளவில் இருக்கின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லலாம், GDP என்று சொல்லலாம். அதுல திருப்பூரினுடைய பங்கு மிக மிக அதிகம். அதனால அந்த அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டுமோ அந்த அவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையவில்லை. அதுக்கு முழு காரணம் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருந்த வேட்பாளர் என்றுதான் சொல்லலாம். அவர்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளி மிக மிக அதிகமாகி இருக்கின்றது என்று மக்கள் உணர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி, எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணத்தின் காரணமாக வந்திருக்கக்கூடிய உத்வேகம், திருப்பூர்ல
குறிப்பாக பல்லடத்துல நடத்தி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா. அதுல லட்சக்கணக்கான நபர்கள் அதிலே பங்கேற்றார்கள். அதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உற்சாகம், மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமாற்றம் அத்தனையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூரிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக பெறும். விடுபட்டு போன எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே அங்கே சென்று மக்களிடத்துல எதையும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. அதில் வாக்குறுதிகள், பல அடுக்கடுக்கான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இருந்தாலும் கூட எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் ஆராய்ந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதற்கு மேலே பல பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அது களையப்பட்டு ஆளுகின்ற அரசாங்கத்தின் சார்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் களையப்பட்டு நேரடியாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. திருப்பூர்ல நம்முடைய வெற்றி என்று இருக்கும் பொழுது திருப்பூர் மட்டும் கிடையாது, 39 தொகுதிகளையும் சேர்த்து சொல்லுகின்றேன். குறிப்பாக திருப்பூருடைய வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அந்த திருப்பூரை கோடிட்டு காண்பிக்கின்றேன். 2 பக்கம் ஒரே மாதிரி ஒரு சீரான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது என்று சொன்னால் மக்களுக்கு அது அதிக அளவுல நன்மையை பயக்கக்கூடும். அதனால டபுள் இன்ஜின் என்று சொல்லலாம். மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. அப்படி இருக்கின்ற பொழுது மக்களுக்கான தேவைகள், திட்டங்கள் அனைத்தையும் கேட்டு பெறலாம். இது எங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக அமையும். நன்றி. உங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஏபி முருகானந்தம். அதிமுக உடைய வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது பாஜக உடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக இதில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் அவர்கள் தற்போது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அண்மையில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவோடு இணைத்ததும் குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தற்போது எதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால்? அடுத்ததாக என்னென்ன நடைமுறைகள் இருக்கு? நேற்று இரவு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது டெல்லியினுடைய ரோஸ் அவென்யூ கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறை டெல்லி மதுபான ஊழல் தொடர்பான வழக்கினுடைய விசாரணைக்காக அவரை 10 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான ஒரு கோரிக்கை இன்று அவர்கள் விசாரணையின் பொழுது முன்வைக்க உள்ளார்கள். குறிப்பாக ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தினுடைய மஜிஸ்ட்ரேட் காவேரி பவேஜ் அவருடைய அமர்வில் இந்த விசாரணையானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10 நாட்கள் அமலாக்கத்துறையானது காவல் அவகாசமானது கோர இருக்கிறது. இதற்கிடையே அந்த பகுதியில் கடுமையான வாக்குவாதம் என்பது டெல்லி காவல்துறை மற்றும் வழக்கறிஞர்களிடையே ஏற்பட்டுள்ளது. அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ASG ராஜுவை உள்ளே அனுமதிக்க மறுத்ததை அடுத்து இந்த ஒரு வாக்குவாதமானதும் அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. கடுமையான இடப்பற்றாக்குறை காரணமாக அனைவருக்கும் உள்ளே அனுமதி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே நீதிபதி வெளியிட்டிருந்த நிலையில் அதனால் வழக்கறிஞர்கள் பலருக்கும் உள்ளே செல்வதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டது. இதனிடையே தற்பொழுது அந்த பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கிடையே தான் இந்த விசாரணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறையை பொறுத்தளவில் விரிவான விசாரணை என்பது ஏற்கனவே இந்த டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களோடு விசாரிக்க வேண்டும். அதனிடையே அதனால் அவருக்கு 10 நாட்கள் கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்று காலை மருத்துவர்கள் குழு கொண்ட அந்த ஒரு சோதனையும் செய்யப்பட்டு அதனுடைய அறிக்கையும் நேரடியாக அவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதனையடுத்து அவருடைய விசாரணைக்காக அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா. ஓகே, 552 பக்க பட்டியலை இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இன்கம் டாக்ஸ், CBI, ED இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு ஆதரவு கரம் நீட்டவில்லை எனில் IT ED கை வைக்கும் என அதிமுகவிற்கு தான் மறைமுகமாக